வாழ்க்கை என்பது ஒரு நதி போன்றது. சில நேரம் அமைதியாக பாயும், சில நேரம் பாறைகளில் மோதி தடுமாறும். அப்படி என் வாழ்வில் நடந்த ஒரு கசப்பான அனுபவத்தை பற்றி உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நான் ஊரில் இருந்தபோது நான் மட்டுமே இல்லை, என் அம்மாவும் பைக்கில் இருந்து விழுந்து பலத்த காயங்களுடன் மருத்துவமனையில் இருந்தார். நான் ஒரு புறம் என் விபத்து, மற்றொரு புறம் வெளிநாடு செல்வதற்கான எனது விசா வந்தது. இன்னொரு புறம் என் அம்மாவின் உடல் நலம். இந்த இக்கட்டான சூழலில் என் குடும்பம் எனக்கு துணையாக இருக்கும் என்று எதிர்பார்த்தேன். ஆனால் சிலர் ஆறுதல் சொன்னார்கள், சிலர் என் மனதை நோகடிக்கும் வகையில் பேசினார்கள். இந்த உலகம் பணத்தை மட்டுமே பார்க்கிறது என்ற உண்மையை அப்போதுதான் நான் உணர்ந்தேன். பணம் இருந்தால் உறவுகள் கூட காலடியில் வந்து நிற்கும். இந்த நிகழ்வு எனக்கு மேலும் ஒரு புதிய அனுபவத்தை கொடுத்தது. நான் எந்த தவறும் செய்யவில்லை. ஆனால் ஒரு விபத்து நடந்தால் அதில் தவறு செய்தவன் சுதந்திரமாக இருக்க, அப்பாவி தண்டனை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலை இந்த உலகில் உள்ளது. நான் போலீஸ் நிலையத்தில் இருந்தபோது என் குடும்பத்தினரால் எந்த பயனும் இல்லை என்பதை உணர்ந்தேன். நீதி என்பது பணம் உள்ளவர்களுக்கு மட்டுமே சொந்தம் என்பது போல தோன்றியது. இதை நான் என் அனுபவத்திலிருந்து சொல்கிறேன். தவறே செய்யாதவர்களும் சில நேரங்களில் கோர்ட்டுக்கு போக வேண்டிய நிலை ஏற்படுகிறது. ஆனால் தவறு செய்தவர்கள் வெளிநாட்டில் சுகமாக இருக்கிறார்கள். இலங்கையில் தற்போது நடக்கும் அவலங்கள் கூட இதற்கு ஒரு உதாரணம். நல்ல எண்ணம் கொண்டவர்கள் துன்பப்பட, சுயநலவாதிகள் முன்னேறுகிறார்கள். இந்த வேதனை நிறைந்த பயணத்தில் நான் கற்றுக்கொண்டது என்னவென்றால், வாழ்க்கையின் கசப்பான பக்கங்களையும் நாம் எதிர்கொள்ளத்தான் வேண்டும். இந்த உலகத்தில் நல்லவை, கெட்டவை, சோகமானவை என எல்லாம் கலந்தே இருக்கின்றன. என் மனதின் பாரத்தை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ஹமசியா எஜுகேஷன் சேனலுக்கான உரை. நீங்கள் பார்த்த இந்த காணொளி வாழ்க்கையின் யதார்த்தமான பக்கங்களை வெளிப்படுத்துகிறது. இது போன்ற பல்வேறு தலைப்புகளில் ஹமசியா எஜுகேஷன் சேனல் மூலம் நான் உங்களுடன் தொடர்ந்து நல்ல விஷயங்களை பகிர்ந்து வருகிறேன். நீங்கள் ஒரு மாணவராக இருந்தால் உங்களுக்கு பயனுள்ள கல்வி சார்ந்த காணொளிகள் எங்களிடம் உள்ளன. ஒரு குடும்பத் தலைவனாக அல்லது தலைவியாக இருந்தால் கணவன் மனைவி உறவு பிரச்சனைகள், கட்டுரைகள் மற்றும் உறவுகளுக்குள் ஏற்படும் சிக்கல்களுக்கான தீர்வுகள் பற்றி நாங்கள் பேசுகிறோம். மேலும் உலக நடப்புகள், பெற்றோரை பற்றிய கட்டுரைகள், நல்ல விஷயங்கள், சோகமான நிகழ்வுகள் என அனைத்தையும் ஆழமாகவும் அழகாகவும் எடுத்துரைக்கிறோம். எங்கள் காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களையும் நீங்கள் பார்க்க விரும்பும் தலைப்புகளையும் கமெண்ட் பகுதியில் சொல்லுங்கள். உங்களுக்காக நான் புதிய காணொளிகளை உருவாக்குகிறேன். இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருடன் ஷேர் செய்து கொள்ளுங்கள். மேலும் இது போன்ற காணொளிகளை தொடர்ந்து பார்க்க ஹமசியா எஜுகேஷன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள மணி குறியீட்டை அழுத்துங்கள். நீங்கள் கேட்கும் எந்த தலைப்பாக இருந்தாலும் சரி, படிப்பாக, பிரச்சனையாக அல்லது வேறு எதுவாக இருந்தாலும் தயங்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். நான் உங்கள் தேவைக்கேற்ப காணொளிகளை பதிவிடுகிறேன். நன்றி.